இன்னைக்கு மசுருன்னுவேன், பிசுறுன்னுவேன், நாளைக்கு என் உசுருன்னுவேன். உனக்கு என்ன பிரச்சனை? காளியம்மா மேலே உனக்கு இவ்வளோ பிரியம் இருந்ததுன்னா நீ மயிலாடுதுறையில் ஜெயிக்க வைக்க வேண்டியது தானே அப்படின்றாரு. இன்னும் தரம் தாழ்ந்து கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுகிறார், ஆபாசமான வார்த்தைகள். நான் ஃபோன்லலாம் உன்னதானா திட்டி பேசியிருக்கேன் அப்படின்றத பேசுகிறாரு. சீமான் என்ன மனநிலையில் இருக்கிறாரு? சீமானை பொறுத்த வரைக்கும் ஆனது ஆச்சு, நல்லா எக்ஸ்போஸ் ஆகிட்டான், இனிமேல் மறைப்பதற்கு ஒன்றும் இல்லைன்னு முழுசாக வந்து இறங்கிட்டார். ஆமாம், அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொன்னால் இந்த பசங்க மனோபாவத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஓகே, அண்ணன் வந்து கெத்தாக இருக்கிறாரு, தௌலத்தாக இருக்கிறாரு, என்ன இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. இடுமாவன கார்த்தி, நீ கவலைப்படாதரா, 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இது பண்ணுறதுக்கும் ஒரு பொம்பளையை அமுச்சு விட்டானுங்க, அது அவளும் பேசினே இருந்தா. அதுக்கப்புறமா பெண்களுக்கெல்லாம் என்னை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, சீமான் வந்து ஒரு ரொமான்டிக் பர்சன் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியலையே. சீமான் வந்து செஞ்ச நிகழ்வை பார்த்து பல பெண்களுக்கு கோபம் தான் வந்திருக்குமே தவிர அவருடைய வந்து ஃபேன் பேஸ் மாதிரி வந்து ஒரு ரொமான்டிக் ஃபிகராக அவரை பார்க்குறாங்க அப்படின்றது வந்து உண்மை கிடையாது. என்னுடைய ஃபோனை திறந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக கெட்ட வார்த்தை தான் இருக்கும், நீங்கள் பாரு அப்படின்றாரு. ஏன் அப்படின்னா எதிர்காலத்தில் வந்து இன்னும் நிறைய ஆடியோக்கள் வந்து லீக் ஆகலாம். நான் தான் அன்றைக்கே சொல்லிட்டேனே அப்படின்னு முன் தேதியிட்டு ஜாமீன் வாங்கிடுறேன். மாரி ஆடியோ வந்தனா அதிர்ச்சி ஆகாத, ஏற்கனவே நான் வந்து பேசிட்டேன், இப்படி தான் பேச போகிறேன். இனம் ஏமாற்றப்படுவதற்கு எதிரான ஒரு கிளர்ச்சி அது, அந்த கோபத்தை வந்து நீங்கள் பொறுத்துக்கணும் தான் ஆகணும் அப்படின்றாரு. அதுக்கு என்ன சம்பந்தம்? இது வந்து ஒரு அறத்தின் கோபம் அப்படின்றாரு. அந்த டைம்ல கெட்ட வார்த்தை வரத்தை வந்து தவிர்க்க முடியாது. என்ன கெட்ட வார்த்தைக்கு அறத்துக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? அதனால சீமான் வந்து தமிழர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், தமிழருடைய பண்பாடு வந்து பறி போகிறது அப்படின்ற அந்த ஆற்றாமை, விரக்தி, வேதனை, சோர்வு, விரக்தியின் வெளிப்பாடாக வந்து அவர் கெட்ட வார்த்தை பேசுறாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், சமூக செயற்பாட்டாளர், அரசியல் விமர்சகர் நாதன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் சுபாஷ். சீமான் அவர்கள் பேச்சு வந்து எப்போதுமே ஒரு பேசு பொருளாக மாறக்கூடியது. அந்த பேசு பொருள் வந்து அரசியலை மேற்கட்டத்தை நோக்கி நகர்த்துவதாக இல்லை, அது எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போகுமோ அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் வந்து தரம் தாழ்ந்து போயிட்டு இருக்கிறத தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நேற்றைய தினத்தில் ஒரு பேசின பேச்சு வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. என்னென்னா அதுக்கு முன்னாடி வந்து சூர்யா சிவா பல ஆடியோக்கள் வெளியிடுறாரு. அதில் வந்து காளியம்மாவை பற்றி பேசின விஷயம் வந்து வைரலாக போகுது. ஏன்னா சீமானுக்கு அடுத்து நாம் தமிழர் கட்சியில் தெரியக்கூடிய முகமாக இருக்கிறதுல சாட்டை துறைமுருகன், காளியம்மாள் இவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள பற்றியே நம்ம தலைவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்றதுக்கு ஒரு பதிலடியாக ஸ்டேஜில் பேசுகிறாரு. நான் இன்றைக்கி மசுருன்னுவேன், பிசுறுன்னுவேன், நாளைக்கு என் உசுருன்னுவேன். உனக்கு என்ன பிரச்சனை? நீ காளியம்மா மேலே உனக்கு இவ்வளோ பிரியம் இருந்ததுன்னா நீ மயிலாடுதுறையில் ஜெயிக்க வைக்க வேண்டியது தானே அப்படின்றாரு. இன்னும் தரம் தாழ்ந்து கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுகிறார், ஆபாசமான வார்த்தைகள். நான் ஃபோன்லலாம் உன்னதானா திட்டி பேசியிருக்கேன் அப்படின்றத பேசுகிறாரு. எப்படி பாருங்க இந்த பேச்சு, இந்த பேச்சினுடைய பின்னணி, இதெல்லாம் சீமான் என்ன மனநிலையில் இருக்கிறாரு? சீமானை பொறுத்த வரைக்கும் ஆனது ஆச்சு, நல்லா எக்ஸ்போஸ் ஆகிட்டான், இனிமேல் மறைப்பதற்கு ஒன்றும் இல்லைன்னு முழுசாக வந்து இறங்கிட்டார். இந்த கல்லூரி படிக்கக்கூடிய, காலேஜ் படிக்கக்கூடிய பசங்க ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா ஒருத்தர் வந்து திட்டிக்குவாங்க. அப்போ வந்து ஆபாசமாக பேசுவாங்க, கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுவாங்க. ஆனால் அப்புறம் வேலைக்கு போய் கல்யாணம் ஆகி ஒரு 30 வயசுக்கு கழிஞ்ச பிறகு அது வந்து மாறிடும். அது வந்து பசங்கள்கிட்ட இருக்க இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு சுபாவம். சீமான் வந்து இவ்வளவு 60 வயசு ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வயசுலேயும் கூட அவருக்கு வந்து அந்த பக்குவமோ முதிர்ச்சியோ வந்து வரலை. ஏன் வரலை அப்படின்னு சொன்னால் அவருடைய அந்த ஆடியோக்கள் சமீப காலமாக வந்து நீங்கள் சொன்னது போல் லீக் ஆகிருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறாரு, பிசுறுன்றாரு, வெட்டணுன்றாரு, இதெல்லாம் பேசுகிறாரு. இப்போ அவருக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்குது. நான் பேசுனது தப்புன்னு உணர்ந்துக்கிட்டு அதை பேசாமல் வந்து தவிர்க்கிறது, அதை பற்றி சொல்லாமல் இனிமேல் அப்படி பேசாமல் கடந்து போகிறது. இல்லை பேசுனது தவறு அப்படின்னு சொல்லிவிட்டு இது மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறது. இது இப்படி பேசினா வந்து தன்னுடைய இமேஜ் வந்து குறையும் அப்படின்ற மாதிரி அவர் கருதுகிறார். அதனால் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ரசிகர்களுக்கு, அதாவது நாம் தமிழரில் வந்து ரசிகர்கள் தான் அதிகம் இருக்கிறாங்க, அவங்கள உசுப்பேற்றுற மாதிரி ஆமாம் நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொன்னால் இந்த பசங்க மனோபாவத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஓகே, அண்ணன் வந்து கெத்தாக இருக்கிறாரு, தௌலத்தாக இருக்கிறாரு, என்ன இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டேன்றாரு, ஆமாம் பேசிட்ட ஒன்றாலும் ஆணவ பாருன்றாரு. அந்த சர்ஃப் எக்ஸல் விளம்பரம் வரல, தங்கச்சியும் அண்ணனும் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு நடந்து வருவாங்க. அப்போ அந்த தங்கச்சி மேலே வந்து சேர் அடிச்சிடும். அப்போ அழுவான் அந்த பாப்பா. அப்போ அவங்க அண்ணன் என்ன பண்ணுவாங்க, உன்னை கஷ்டப்படுத்தின சேரை வந்து என்ன பண்ணான்னு பார்த்து இவனும் உள்ள வந்து ஃபுல்லாக சேராகிக்கும்.
அது மாதிரியான சூழலாக இருக்குது. ஆமாம். இப்போ இவர் இப்போ சேரடிச்சது மூலம் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொன்னால், இந்த உரிமையை வந்து நாம் தமிழர் கட்சி எல்லாருக்கும் வந்து வழங்குறாரு. இனிமே வந்து அவங்க வந்து பொது இடங்களில் வந்து அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி அப்படின்னு உறவு முறையை வச்சு தான் வந்து பேசுகிறாங்க. இந்த உறவு முறை வந்து ஒரு நெருக்கத்தை காமிக்கிறதுக்காக பேசலாம். ஆனால் நீங்கள் பொது இடங்கள்லையோ செல்ஃபோன்லேயோ பேசும்போது நாகரிகமாக தான் வந்து பேசணும். இப்போ அதை வந்து மறந்து அல்லது வந்து அதை மறைத்து இந்த மாதிரி ஒருமையில் பேசுறது, திட்டுறது. அந்த பொதுக்கூட்டத்தில் சீமான் பேசுனதுலேயே காளியம்மாள் மேலே உங்களுக்கு பாசம் இருந்ததுன்னா மயிலாடுதுறையில் போய் வேலை பார்க்கலாமே அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அப்படி சொல்லும்பொழுது காளியம்மாளை அவாயவன் ஒருமையில் வந்து சொல்கிறாரு. அப்போ அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் வந்து என்ன? இதன் மூலமாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகள்லாம் தனக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் இந்த ரேஞ்சு வந்து பேசலாம் அப்படின்ற ஒரு அனுமதியை, ஒரு முன்னுதாரணத்தை வந்து ஒரு துவக்கி வச்சிருக்கிறாரு. இது எந்த வகையிலும் வந்து அரசியலுக்கு வந்து நல்லதில்லை. ரெண்டாவது, நாம் தமிழரை ஆதரிக்கக்கூடிய அந்த ரசிக மனோபாவம் இல்லாதவங்க இருப்பாங்க இல்லையா, இப்போ ஊழல்லாம் செய்யாதவர் இந்த மாதிரி எதிர்த்து பேசுகிறாரு, தொடர்ந்து திமுகவை வந்து விமர்சிக்கிறாரு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கெல்லாம் கூட முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குது. அப்படி அவருக்கு ஆதரவாக பேசக்கூடிய, நேர்காணல் கொடுக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த சமீப காலமாக வந்து லீக் ஆகக்கூடிய ஆடியோக்களெல்லாம் பார்த்துட்டு அவங்களே வந்து அது முட்டு கொடுக்க முடியாமல் அவங்களே விமர்சனம் பண்ணுறதையும் நம்ம வந்து நம்மளையும் திட்டிருப்பான் அப்படின்ற மைண்ட் செட். ஆமாம். இப்போ இன்னொன்று சொல்கிறாருல்ல, அது வந்து ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கார். என்னென்னா, இடுமாவன கார்த்தி நீ கவலைப்படாதரா, 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இது பண்ணுறதுக்கும் ஒரு பொம்பளையை அமுச்சு விட்டானுங்க, அது அவளும் பேசினே இருந்தா. அதுக்கப்புறமா பெண்களுக்கெல்லாம் என்னை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, சீமான் வந்து ஒரு ரொமான்டிக் பர்சன் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியலையே. இது வந்து இது நம்ம பர்சனலாக பேச வேணாம். ஆனால் ஒரு பெண் வந்து உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அது கேஸ் இருக்குது, பல பிரச்சனைகள், அவங்க சைட்லையும் பிரச்சனை இருக்கலாம், இவர் சைட்லையும் பிரச்சனை இருக்கலாம், அவங்களும் வந்து ஸ்டெடியாக நிற்கலை இந்த வழக்கு விவகாரத்தெல்லாம். ஆனால் அதை வந்து அவங்களும் கடந்து போயிட்ட மாதிரி இவரு தானே கடந்து போகணும். அது வந்து ஸ்டேஜில் வந்து ஒரு பொம்பளை வந்து வந்தா, இது இடுமாவன கார்த்தி நீ கவலைப்படாதா, உன் மேலே ஒரு பொண்ணு குற்றச்சாட்டு இது பண்ணால் நீயும் ஹீரோவாக மாறிடுவ அப்படின்றாரு. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது பெண்கள் மீது இந்த மாதிரி பாலியல் ரீதியான தொந்தரவுகள் கொடுக்கறது, அடக்குமுறை செய்கிறது, இப்படிப்பட்டவங்க செய்கிறவங்கெல்லாம் செஞ்சுட்டு இப்போ மீட்டு இயக்கம் வந்து வந்துச்சு. அதில் வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து யார் வந்து தங்களை பாதிப்பு ஏற்படுத்தினாங்கன்னு பொதுவெளியில் வந்து அம்பலப்படுத்தினாங்க. அப்போ சட்டத்தின் துணை கொண்டு அவர்களை தண்டிக்க முடியலை, பொதுவெளியிலையாவது அவர்களை வந்து அமலப்படுத்துவோம் அப்படின்ற முறையில் அதில் சில கேஸ் வந்து உண்மையாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பல ஜென்யூனான கேஸ் வந்து வந்துச்சு. இப்போ சீமான் வந்து ஒரு பெண்ணோட வந்து வாழ்க்கைகள் வந்து அவர் வந்து விளையாடி இருக்கிறாரு. அவர் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து பதில் சொல்லணும். அந்த பெண்ணு நீங்கள் சொன்னது போல் அவங்க கன்சிஸ்டண்ட்டாக வந்து சட்ட போராட்டம் வந்து நடத்தாமல் இருக்கலாம். ஆனால் சீமானுடைய வாழ்க்கையில் அது வந்து கரும்புள்ளி தான். ஏன்னா ஒரு கட்சியுடைய வந்து தலைவர் இதை பெருமையாக பேசுகிறாரு அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அது ஒரு ஆம்பளை ஷோக்குன்னு சொல்கிறாரா, ஒரு ஆம்பளை திமிருன்னு சொல்கிறாரா? இந்த புதிய பாதை பார்த்திபனுடைய இயக்கத்தில் வந்த படம், அந்த படத்தினுடைய கதையை பார்த்திங்கன்னா பார்த்திபன் வந்து ஒரு பெண்ணை வந்து ரேப் பண்ணுவார். அப்புறம் அந்த பெண் வந்து குற்றவாளியை தண்டிப்பதற்கு பதிலாக அவனை கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்து போராட்டம் நடத்துவாங்க. அப்புறம் போராட்டம் பண்ணி வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. இதுதான் வந்து அந்த புதிய பாதையினுடைய கதை. இதை வந்து நிஜத்தில் ஒரு பெண் வந்து ஏற்றுக்குவாங்களா? தன் மீது வந்து ஒரு யார் வந்து குற்றம் அளித்திருக்கிறாரோ அந்த நபரையே வந்து விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து விளையாடிட்டான், நம்ம வாழ்க்கையை சீர்குலைச்சிட்டான் அப்படின்ற கோபம் தான் வருமே தவிர, அப்படி பார்க்கும்போது சீமான் வந்து செஞ்ச நிகழ்வை பார்த்து பல பெண்களுக்கு கோபம் தான் வந்திருக்குமே தவிர, அவருடைய வந்து ஃபேன் பேஸ் மாதிரி வந்து ஒரு ரொமான்டிக் ஃபிகராக அவரை பார்க்குறாங்க அப்படின்றது வந்து உண்மை கிடையாது. பெண்களை பொறுத்தவரை எப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவங்களை வந்து ஓரளவு வந்து சமூக வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் நிச்சயமாக இந்த கேரக்டரில் வந்து விரும்ப மாட்டாங்கன்றதான் யதார்த்தம். அப்போது அந்த பெண்களுக்கு எதிரான சிந்தனை கொண்டவர் தான் சீமான், பெண்களும் அவரை எதிர்நிலையை தான் வச்சு பார்க்குறாங்க. அப்படி தான் அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் தன் தம்பிகளுக்கு வந்து இதை சொல்லி உற்சாகப்படுத்துகிறாரு. இதுதானே பிரச்சனையாக இருக்குது. இல்லை, அதுவும் அதான். எப்படி வந்து கெட்ட வார்த்தை, என்னுடைய ஃபோனை திறந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக கெட்ட வார்த்தை தான் இருக்கும், நீங்கள் பாரு அப்படின்றாரு. ஏன் அப்படின்னா எதிர்காலத்தில் வந்து இன்னும் நிறைய ஆடியோக்கள் வந்து லீக் ஆகலாம். நான் தான் அன்றைக்கே சொல்லிட்டேனே அப்படின்னு முன் தேதியிட்டு ஜாமீன் வாங்கிடுறாரு.
இந்த கோர்ட்டில் போய் ஜாமீன் வாங்குவாங்க, முன்ஜாமீன் வாங்குற மாதிரி இவர் வந்து முன்ஜாமீன் வந்து கேட்குறாரு. இந்த மாதிரி ஆடியோ வந்தனா அதிர்ச்சி ஆகாத, ஏற்கனவே நான் வந்து பேசிட்டேன், இப்படி தான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி. அதே போல் வந்து இந்த பெண்கள் விஷயத்துலையும் இந்த மாதிரி வந்து பொறுப்பாக இருக்கணும், இந்த மாதிரி வந்து நீ காதலிக்கிறேன்னா காதலிங்க, ஆனால் ஒரு வேலைக்கு போயிட்டு வந்து கல்யாணம் பண்ணுங்க இப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து இல்லாமல், நீ கல்யாணம் பின்னாடி பண்ணிக்கோ, அதுக்கு முன்னாடி வந்து காதல் பண்ணுறதுன்னா காதல் பண்ணிக்கோ, காதல் வேறு கல்யாணம் வேறு அப்படின்ற மாதிரி ஒரு பண்பாடை வந்து இப்படி இளைஞர்களுக்கு வந்து தன்னுடைய இது தம்பிகளுக்கு வந்து சீமான் வந்து அப்படி சொல்லி கொடுக்குறாரோ அப்படின்னு வந்து தோணுது. அதுவும் வந்து சரியில்லை, ஒரு தலைவராகவும் சரியில்லை. அவர் எதற்கெடுத்தாலும் வந்து தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிற தமிழர் பண்பாட்டிலே இது வந்து வருமா அப்படின்றது ஒரு கேள்வி. அதனால் சீமான் வந்து தன்னுடைய தம்பி வந்து தன் இனம் ஏமாற்றப்படுவதற்கு எதிரான ஒரு கிளர்ச்சி, அது அந்த கோபத்தை வந்து நீங்கள் பொறுத்துக்கணும் தான் ஆகணும் அப்படின்றாரு. இதுக்கு என்ன சம்பந்தம்? இது வந்து ஒரு அறத்தின் கோபம் அப்படின்றாரு. அந்த டைம்ல கெட்ட வார்த்தை வரத்தை வந்து தவிர்க்க முடியாது. என்ன கெட்ட வார்த்தைக்கு அறத்துக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? இப்போ முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வந்து நடக்குது. இப்போதைக்கு வந்து ராஜபக்சே, கோத்தபாயா, அப்புறம் ஃபாசில் ராஜபக்சே இவங்கெல்லாம் வந்து தமிழர்களை வந்து கெட்ட வார்த்தையில் பேசியிருக்காங்கன்றது நம்மளுடைய கோபமா, இல்லை ஈழத்தமிழ் மக்களை வந்து இனப்படுகொலை செய்திருக்கிறார்கள் என்பது நம்ம மேலே கோபமா? இனப்படுகொலை செஞ்சுருக்கிறாங்கன்னு தானே அவங்க மேலே வந்து கோபம். அவங்கெல்லாம் அப்படி பொது வெளியில் வந்து கெட்ட வார்த்தையை வந்து பேசலை, அவங்க நடவடிக்கையில் இருந்தால் அதை வந்து நம்ம முடிவு பண்ணுறோம். அதனால் சீமான் வந்து தமிழர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், தமிழருடைய பண்பாடு வந்து பறிபோகிறது அப்படின்ற அந்த ஆற்றாமை, விரக்தி, வேதனை, சோர்வு, விரக்தியின் வெளிப்பாடாக வந்து அவர் கெட்ட வார்த்தை பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ அந்த கோபத்தை எல்லாம் நீங்கள் வந்து கோபம் உண்மையாக இருந்தால் நீங்கள் மக்கள்கிட்ட போய் வேலை செஞ்சு மக்களை அணி திரட்டி நீங்கள் வந்து அப்புறம் தேர்தல் வந்து வெற்றி பெறணும். இப்போதைக்கு வந்து அந்த 8.2% வாக்குகளை தாண்டி அதிகமாக அவருக்கு வந்து பெறுவதற்கு வந்து வழி இல்லை. இப்போ அந்த கேள்வி தான் நான் கேட்க வரேன். இப்போ வந்து பல வருடங்களுக்கு பிறகு ஒரு நம்பிக்கை வருது, ஒரு 8% மேலே நம்ம எடுத்துருக்கோம், நம்மளும் ஒரு ஆளு தானே நம்ம நிரூபிச்சிருக்கோம் அப்படின்ற சிந்தனையில் இருக்கும்போது அதற்கு பிறகு பல்வேறு ரூமர்ஸ் அல்லது கருத்துருவாக்கங்கள் வருது. என்னென்னா விஜயுடன் கூட்டணி, விஜயும் அண்ணனும் பேசிட்டாங்க, என் தம்பி கூட நான் வந்து காரில் போனேன், காரில் மீட்டிங் நடந்தது, ரோல்ஸ் ராய்ஸ் காரில் போனோம், அப்புறம் சீமான் விஜய் திருமா கூட்டணி, இப்படின்லாம் பல செய்திகள் வந்துட்டுருக்கு. இப்போ இந்த நேரத்தில் வந்து என்னுடைய தரம் வந்து இதுதான் அப்படின்னு காட்டுறத அது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பேக் ஃபயராக தானே ஆகும். அது இல்லை, இப்போ நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவங்க வளர்ச்சியின் உச்சத்தை வந்து அடைஞ்சிட்டாங்க. இதற்கு மேலே அவர்கள் வந்து வளருவதற்கோ அவங்க கிராஃப் வந்து மேலே போவதற்கோ வந்து வாய்ப்பில்லை. அப்படி இருக்கும்போது சீமானுக்கு வந்து ஒரு பதட்டம் வருகிறது. இந்த 8.2 தாண்டி நம்ம வந்து ஒரு தீர்மானிக்கிற சக்தியாக வந்து இல்லை. நீங்கள் சொன்னது போல் அந்த கூட்டணி பேச்சுகள் எல்லாம் வந்து முன்னாடி கேட்டிருந்தா அவர் என்ன சொல்லுவார்? யாரு கூடயும் கூட்டணி கிடையாது, நாங்கள் தனித்து தான் போட்டிடுவோம் அப்படின்னு தான். ஏன்னா எல்லா கட்சிகளுக்கும் நான் தான் மாற்று அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது இப்போ அந்த கூட்டணிகளெல்லாம் அவர் வந்து என்கரேஜ் பண்ணுற லெவலில் ஏன் வந்திருக்கிறேன்னா, இதுக்கு மேலே இந்த கட்சியை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது, இந்த கட்சியை வந்து இவ்வளோ வாக்கு வங்கி அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சந்தைக்கு வந்து கொண்டு வந்துட்டால் ஒரு நல்ல ரேட்டுக்கு வந்து விற்கிறதுக்கான கூட்டணின்ற ரேஞ்சுக்கு வந்து வந்துட்டார். இதுவே முதல் சரிவு. ரெண்டாவது வந்து இந்த கெட்ட வார்த்தைகள் பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தன்னுடைய ரசிகர்கள், ஆதரவாளர்களுக்கு வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு அவர் தவறாக வந்து நினைக்கிறாரு. அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து இது. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு மாவட்ட செயலாளர் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துட்டார். ஆமாம், அப்படி நிறைய பேர் வந்து வெளியே போகிறாங்க. ரெண்டாவது வந்து நாம் தமிழர் கட்சியில் சீமானை தவிர்த்து வந்து அடுத்ததாக ஒரு தலைவர்கள் வந்து உருவாகி வர்றதையோ, செல்வாக்கு பெறுவதையோ, பிரபலம் பெறுவதையோ அவர் வந்து விரும்பலை. அண்ணி வராங்களா சார்? அதான் முக்கியமாக வந்து அவங்களுடைய கயல்விழி, அவங்களுடைய மனைவி தம்பிகளால் அண்ணி என்று போற்றப்படுகின்ற கயல்விழி வந்த பிறகு அவங்க வந்து இந்த அரசியல் விவகாரங்களை வந்து தலையிடுறாங்க. அப்போ இவர் யதார்த்தமாகவே வந்து அடுத்த கட்ட தலைவர்களை வந்து ஓரங்கட்டுறது, இப்போ காளியம்மாவை வந்து பிசுறு அப்படி வெட்டி விடணும் அப்படின்னு பேசுவதற்கான காரணம் வந்து என்ன? காளியம்மாள் வந்து பொது வெளியில் பிறக்கக்கூடிய புகழ், அவங்க பேச்சுக்கு கிடைக்கக்கூடிய பிரபலம், ஆதரவு, இதெல்லாம் வந்து சீமானுக்கு வந்து ஒரு பொறாமையை வந்து தோற்றுவிக்கிறது. தன் மனைவிக்கு கிடைக்க வேண்டிய புகழும் பேரும் வந்து காளியம்மாளுக்கு கிடைக்குது. ஆமாம், இப்போ மனைவியை வந்து அவர் நேரடியாக இது வரைக்கும் கொண்டு வரலை. ஆனால் இப்படி நேரடியாக பிரபலமானவர்களையும் அவர் கொண்டு வருவதற்கு வந்து விரும்பலை.
அவங்க வந்து வந்துட்டாங்கன்னா இவங்களை வந்து பின்னாடி இப்போ கொண்டு வரல, நாளைக்கு கொண்டு வரலைன்னாலும் அதுக்கான இடம் வந்து காலியாக இருக்கணும். இல்லைன்னா ஒரு பேருமுகம் தெரியாத பிரபலம் இல்லாதவர்களை வந்து ஒரு உப்புக்கு சப்பானியாக வந்து பதவியில் உட்கார வைக்கணும். இப்படின்ற முறையில் யோசிக்கிறதுனால தான் நிறைய பேர் வந்து வெளியேறாங்க, நிறைய பேர் கோபத்தில் இருக்கிறாங்க. அதுதான் வந்து அவர் காளியம்மாள் அப்படி பேசுனது. இப்போ அவர் ராஜினாமா செய்த கடிதத்திலே ஒன்று குறிப்பிட்றாரு, இது வந்து பொதுச் செயலாளர் வந்து வரணும் இந்த நாம் தமிழர் கட்சிக்கு. அது மாதிரி இல்லாதனால அவருடைய சீமான் தன்னுடைய இஷ்டத்துக்கு வந்து எல்லாரையும் நீக்குவது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ ஒரு கட்சி பைலா அது எல்லாத்தையுமே சீமான் பிரேக் பண்ணிகிட்டே தான் இருக்கார். இப்போ இந்த நாம் தமிழர் கட்சியில் இந்த பொதுச் செயலாளர் இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இறுதி கருத்தை வச்சுக்கலாம் அதை. அது வந்து நீங்கள் சொன்னது போல் நாம் தமிழர் வந்து எப்படி சீமான் பார்க்குறாருன்னா, தன் சட்ட பாக்கெட்டில் இருக்கிற ஒரு தன்னுடைய சொந்த பொருளாக தான் பார்க்குறாரு. அது வந்து உட்கட்சி ஜனநாயகம் கொண்ட தொண்டர்களால் தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு கட்சி, அதில் தான் ஒரு மெம்பர் அப்படின்னு அவர் நினைக்கல. தான் உருவாக்குற ஒரு கட்சி. அவர் இப்போ டிவி விவாதங்கள்லாம் சிலர் விவாதம் வரும்போது சொல்கிறாரு, அல்லது பிஜேபி என்னோட அதிகமாக வாங்கிருச்சுன்னா நான் கட்சியை கலைச்சிட்டு போகிறேன்னு தானே சொல்கிறாரு. அப்படி எப்படி அவரால் சொல்ல முடியும்? தன்னுடைய கட்சின்னு நினைக்கிறதெல்லாம் கலைச்சிட்டு போகிறேன்னு சொல்லுவார். இல்லைன்னா அவர் என்ன சொல்லணும், ஒரு கால் பிஜேபி என்ன நாம் தமிழரோட அதிக வாக்கு வாங்கிருச்சுன்னா நான் இந்த தலைவர் பதவியிலேருந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணுறேன், வேற யாராவது வரட்டும், அப்படி தானே நியாயம். ஆமாம், கட்சியை கலைச்சிட்டு போகிறேன்னா அப்போ கட்சி வந்து உன்னுடைய குடும்ப சொத்தாக தான் அவர் வந்து பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது இப்போ மாநில கட்சி அங்கீகாரம்லாம் வரும்போது வந்து ஒரு மேம்போக்காவது குறைந்தபட்சமாவது நீங்கள் ஒரு பைலா விதிகள் வந்து நீங்கள் கொடுக்கணும், அதுக்கு உட்பட்டு வந்து கட்சியை வந்து நடத்தணும். இதெல்லாம் வந்து சீமான் வந்து வெளியில் என்னதான் வந்து எதிர்கட்சியாக இருந்து விமர்சனம் பண்ணாலும் உட்கட்சியில் அவரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சர்வாதிகாரி தான். அவர் அன்பான சர்வாதிகாரம்னு சொன்னால் கூட அந்த சர்வாதிகார தோரணையில் தான் அவர் கட்சியை வந்து நடத்திட்டு இருக்கிறதுனால இந்த ஜனநாயகம், உட்கட்சி ஜனநாயகம், இந்த பைலா இதெல்லாம் சீமானுக்கு வேப்பங்காயாக தான் வந்து கசக்கும். அது வந்து அவருக்கு செட்டே ஆகாது. பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கோம். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.